சொல்லுங்க. உங்க ஒர்க்கர்ஸ்க்கு நீங்க குவார்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் போனஸும் கொடுக்குறீங்க. தொழிலாளிகளால நான் சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாத்தியத்தை அவங்களுக்கு செலவழிக்கிறேன். That's all. நான் எதுக்காக சொல்றேன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நமக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யறது நம்ம கடமை. அப்கோர்ஸ். ஆனா உங்களை பார்த்து என் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி நாங்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கறேன். தப்பு என்ன இருக்கு? அப்படி கொடுத்தா நான் என் ஃபேக்டரி மூட வேண்டியதான். அதனால தொழிலாளிங்க விஷயத்துல நீங்க உங்க முடிவை மாத்திக்கிறதா நல்லது. மிரட்டுறீங்களா? இல்ல, எச்சரிக்கிறேன். ப்ளீஸ். அண்ணே அங்க பாருங்க. என்னடா ஒண்ணு இல்ல, தலையில கட்டு வேற போட்டிருக்க. நான் வந்துட்டு இருக்கும்போது வழி இருக்கும்போது என்ன ஆச்சு? இதுக்குதான் நான் டிரைவ் பண்ண வேண்டாம் சொல்றது. டிரைவர் ஓட்டி இருந்தா ஆக்சிடென்ட் ஆயிருக்காதுல்ல? ஆக்சிடென்ட் ஒண்ணும் இல்ல. நீ கார்ல வந்துட்டு இருக்கும்போது ரவுடிங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. ரவுடிங்களா? அவங்க நாசமா போக, கை கால் விழுந்து போக. என்னங்க, ஏற்கனவே அவங்க கை கால் எல்லாம் விழுந்து போச்சுங்க. அண்ணா, சமயத்துல வந்து இவங்க தான் என் உயிரை காப்பாத்தினாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வணக்கம். வணக்கங்க. நீங்க காப்பாத்துனது எங்க உயிருக்குயிரான எங்க மச்சனன்னு. இந்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிக்கனா? அண்ணா, இவங்க வேலை தேடி தான் டவுனுக்கு வந்திருக்காங்களா? அந்த வேலையை நம்ம வீட்லயே பாக்கட்டுமே தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்காங்க. நல்லவங்க எப்போதுமே நல்லதுதாங்க செய்வாங்க. ஐயா, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சரிங்க. அண்ணே, ரொம்ப பெரிய இடம் தானே. எப்படியோ ஈஸியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இனிமே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். எங்கே ஆரம்பிக்கலாம்? பெருக்கிறதுல இருந்தா துடைக்கிறதுல இருந்தா? நாம வந்த வேலையடா. பாத்தீங்களா, சொந்த தம்பி மாதிரி அவங்க எல்லாம் எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. சொந்த தம்பி இல்லையா? ஆமாண்ணே, அவங்க எல்லாம் சித்தப்பா பெரியப்பா பசங்களா. இங்க வேலை பாக்குறவங்க சொன்னாங்க. என்ன சொம்போட நிக்கிற? ஆடி மாசம் கூழுத்த கலெக்ஷன் கிளம்பிட்டியா? இல்ல டார்லிங், இந்த குண்டுமல்லி மதுரத்துக்கு மதுரை குண்டுமல்லி தர போறேன். ஒட்டி வச்ச மல்லிகை மொட்டு புத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி. சிவபூஜையில கரடி பண்ண மாதிரி இந்த காட்டெருமை தாங்க முடியுது. ஏண்டா தண்ணி கொண்டாடுறதுக்கு இவ்வளவு நேரமா? அட இருமலாலே வரேன். ஐயோ, பானை வரைக்கும் சைனட்லயே அந்த ஆள் வேற கத்திக்கிட்டே இருக்கான். என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா.
வீட்டுல அது எடுத்துதான் முதலாளி. ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டா செத்ததுக்கு பால் ஊத்தான் வருவியா? உங்க பொண்ணுதான் நைட்டு டிஃபனுக்கு புரோட்டாவும் பசையணும் கொஞ்சம் ஒத்தாசா பண்ணுன்னு சொன்னாங்க. எத்தனை கிலோ மாவு? 10 கிலோ முதலாளி. ஏம்மா அப்பா பையன் நல்லா மாவு பிசைஞ்சானா? ஏதோ பரவாயில்லப்பா. என்னடா தண்ணி உப்பு கறிக்குது? அது கடல் மண்ணில் செஞ்ச பானை முதலாளி, அதனாலதான் உப்பு கிடைக்குது. நம்ம வீட்டுல கடல் மண்ணில் செஞ்ச பானை கூட இருக்கா என்ன? இருக்கும். டேய் டேய் அண்ணா, என்னடா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்க? சின்னையா மனசுக்குள்ள யாரோ இருக்காங்க போல இருக்கியா? உங்க மனசுல இருக்கிறது யாருன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? ஒரு வேளை அந்த பொண்ணு நமக்கு ஏத்த பொண்ணு இல்லையோ, ஏழை விட்டு பொண்ணுங்களா? என்னதான் ஏழை பொண்ணா இருக்கட்டுமே, என் தம்பி விரும்பிட்டானா அவ இந்த வீட்டு மருமக தான். ஒரு வேளை அவங்க நம்மளோட ரொம்ப பெரிய இடமா இருந்தா? இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான். எப்படியா? எங்க தம்பி ஆசைப்பட்டதுனால நாங்க குடும்பத்தோட போய் அவங்க கால்ல விழுந்து கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவோம். எங்க மச்சன சந்தோஷம் தான் எங்களுக்கு எல்லாம் முக்கியம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் யோசனை பண்றீங்க? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. டேய் கடைசி தடவையா கேக்குற, மரியாதையா சொல்லு, இல்லனா உன் அண்ணிய டைவர்ஸ் பண்ணிடு. கோழி திருடிய மாடு முட்டை மாதிரி உன்னால ஏமாற்ற போயிடும் போல இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிடுப்பா. எப்படி என்ன சொல்றது? அந்த பொண்ணு இன்னும் ஓகே சொல்லலையே. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உன் மேல இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இருக்கிற மாதிரியும் தெரியுது, ஆனா இஷ்டம் இல்லாத மாதிரியும் பேசுறா. வார்த்தைக்கு வார்த்தை எங்க அண்ணன் இஷ்டம், எங்க அண்ணன் இஷ்டம்னு சொல்றேன். தம்பி, அண்ணன்னு சொன்னாலே கொஞ்சம் பயபக்தி இருக்கத்தானே செய்யும். என்னடா பேசுற? அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு எதிரா இருக்கு அவங்க அண்ணன் யாரு? யாரா? என்னங்க நீங்க? எவனா இருந்தா எனக்கு என்னடா? அவங்க அண்ணனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, என்ன குத்திடுவானா? இங்க பாருங்க தம்பி, நேரா அவங்க அண்ணன் கிட்ட போய் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிடுங்க. அம்மாடியோ அடிச்சுட்டானா? தனியா போனீங்கன்னா நசிக்கிடுவாரு. இவர் கூட வந்தாருன்னா ஒண்ணும் ஆகாது. அது எப்படி? அது வந்து எங்க அண்ணன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அது பழிச்சிருங்க. சரி நாளைக்கே போய் அவங்க அண்ணன் கிட்ட பேசிடுவோம். நாளைக்கு வரைக்கும் எதுக்குங்க? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, உடனே அங்க போய் அவங்க அண்ணன் கிட்ட பேசி தாம்பரத்தை மாத்திக்குவோம். நம்ம பையன் நமக்கு தெரியாம எவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிருக்கான். ஆமா ஆஹா, வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா. குடும்பத்தோட வந்துட்டாரே. வாங்க வாங்க. அண்ணா, இதான் லட்சுமி. மகாலட்சுமி மாதிரி இருக்கா? லட்சுமி எங்க அண்ணனுங்க. நீங்க? வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. அம்மாடி உங்க அண்ணனை கூப்பிடுமா. அண்ணே அண்ணே. என்னங்க எல்லாரும் சில மாதிரி நின்னுட்டீங்க? உட்காருங்க. எங்க வீட்டு வேலைக்கார, இந்த வீட்டு எஜமானா? வேலைக்காரனா? இவரு என் அண்ணன். தம்பி சொல்றது உண்மைதாமா. நீயும் அவரும் பேசிட்டு இருந்ததும் உன் அண்ணன் பாத்துட்டாரு. நீ வாழ போற அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனா போனாருமா. என்ன அண்ணன் இது? மகாராஜாவா இருக்க வேண்டிய நீ ஒரு வேலைக்காரனா? மகாராஜாவா இருந்தாலும் இந்த தங்கச்சிக்கு அண்ணன் தானம்மா. தங்கச்சிக்காக எங்க வீட்டுல வேலைக்காரனா சேர்ந்து வீட்டை தொடச்சு ஷூ பாலிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா நம்பவே முடியல. கூட பிறந்த ஒருத்தியை எப்படியாவது உதறி விடணும்னு நினைக்கிற இந்த காலத்துல உங்களை மாதிரி அண்ணன் கிடைக்கிறது உங்க தங்கச்சியோட அதிர்ஷ்டம் தான். அவ என் தங்கச்சி இல்லைங்க, என்னோட உயிர். அண்ணன் பேச்ச மீறாத தங்கச்சி, தங்கச்சி மேல உயிரிய வச்சிருக்கிற அண்ணன். இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் எதுக்கியா யோசிக்கிறீங்க? தாம்பூலத்தை மாத்திக்கலாமே. கண்டிப்பா. இந்த வீட்டுக்கு பெரியவர் எங்க சித்தப்பா, இவர் கையாலேயே தாம்பூலத்தை மாத்திக்குவோம்.